வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாக இருக்கிறதா? ஒரே நாளில் நடந்த மெகா ட்விஸ்ட் என்ன? காலையிலே கூட்டணி, இரவில் விசேஷமா? தேமுகவுடன் கைகோர்த்த ஸ்டாலின் அவர்கள். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழ் தலைவர் கூட 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி பங்கிட அரசுகள் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் தமிழ் தலைவர் கூட 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்துள்ள அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் தனது கூட்டணியை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் எதிர்புறமோ எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடியாரும் கூட தனது கூட்டணியை பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் தான் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளெல்லாம் தங்களுடன் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இந்த நிலையில்தான் தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத ஒரு மாஸ் திருப்பமாக தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொண்டது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது கடந்த சில நாட்களாகவே தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து பல வியூகங்களெல்லாம் நிலை வந்த நிலையில்தான் இன்று காலை இந்த அதிரடி கூட்டணி என்பது உறுதியானதாம். இந்த செய்தி என்பது கேட்டதுமே தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக தொண்டர்கள் இனிப்புகளையும் வழங்கி பட்டாசுகளெல்லாம் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். அதாவது காலையில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இன்று இரவு தேமுதிக செயலாளர் நடிகர் ராஜேந்திரனின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சென்று அனைவருமே ஒரு ஆச்சரியத்தை அளித்திருக்கார்கள். இந்த நிலையில்தான் அங்கு மணமக்களை வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவின் உற்சாக வரவேற்பை பார்த்து அதிர்ந்து போனாராம். ஒரே நாளில் கூட்டணி உறுதியாகிய குடும்ப விசேஷங்களுக்கு முதலமைச்சர் பங்கேற்பது என்பதும் தேமுதிக இடையான இந்த நெருக்கம் என்பது ஒரு அதிகரித்துள்ள நிலையில்தான் அரசியல் விமர்சனமாக காட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தேமுதிகவின் கூட்டணி திமுகவுடன் ஒரு நிலையான கூட்டணி அமைக்கப்பட்ட சூழலில்தான் கண்டிப்பாக இம்முறை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக திமுக கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி விஜயபரவாரன் கூட ஒரு எம்பி சீட் கண்டிப்பாக தருவதாக ஒரு வாக்குறுதியெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு விட்டதாக திமுக தலைமை கழகம் அறிவித்ததா. இந்த நிலையில்தான் தேமுதிகவின் நிலைப்பாடு கண்டிப்பாக இம்முறை வெற்றி என்பதை நிச்சயம் நோக்கிதான் நகர்கொண்டு போயிருக்கும் என்பதை அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிக கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் தொகுதிகளை வெற்றியடைய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. அதாவது ரிசவந்தம் தொகுதி, விருத்தாச்சலம் போன்ற தொகுதிகளை கண்டிப்பாக தேமுதிக கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக அந்த தொகுதியை திமுக தலைமை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்பது திமுகவுடன் கூட்டணி வைத்தது என்பது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகின்ற நிலையில் பேசப்பட்ட வந்த நிலையில் தேமுதிக இப்பொழுது திடீரென திமுகவுடன் தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டதால் தமிழக மக்களிடையே கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.